ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா காம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் தேச தன்னுரிமை கட்சியின் தலைவர் வீனரசு அவர்கள். வணக்கம். வணக்கம். நீங்கள் நினச்சிருந்தீங்க அப்படின்னா இத்தனை நேரம் நீங்கள் அமைச்சராக இருந்திருக்கலாம், எம்எல்ஏ இருந்திருக்கலாம். ஏன்னா நீங்கள் பல்வேறு தலைவர்களோட டிராவல் பண்ண ஆள். உங்களுக்கு எதுவும் வருத்தம் உண்டா? எந்த வருத்தமும் இல்லை, மகிழ்ச்சியாக இருக்கிறேன். சுதந்திரமாக நான் கொண்ட கொள்கை வெல்லுகிறது அல்லது வீழ்கிறது அது வேறு. ஆனால் அதில் தொடர்ந்து களமாடிக்கொண்டும் பயணித்து கொண்டோம். நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி பல்வேறு முக்கிய பொறுப்புகளில் வேறு கட்சிகளில் நீங்கள் இருந்திருந்திருக்கலாம். ஆனால் அங்கே ஏற்பட்ட பல்வேறு ஒரு கருத்து முரண்பாடு காரணமாக நீங்கள் பல்வேறு புதிய இயக்கத்தை தொடங்குறீங்க, கட்சியை தொடங்குறீங்க. தலைமைக்கு உங்களுக்குமான அந்த சிக்கல் என்னவா இருந்தது? இப்போது நீங்கள் ஒரே ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு செய்தி சொல்கிறேன். இன்றைக்கு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர், எங்கள் ஊர் முன்னாள் அமைச்சர் அதிமுக நயினார் நாகேந்திரன். யாராவது நம்புவாங்களா? அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது உலக நாடு அளவில் பெரிய பணக்காரர்களாக இருக்கவங்களாம் அந்த அம்மாவை சந்திக்கு நேரம் கேட்டு பார்க்க முடியாத எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அந்த அம்மாவே இன்றைக்கு இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அன்றைக்கு அமைச்சர், அவருடைய மகளுந்தை என் வீட்டுக்கு அனுப்புனாங்க. நம்ப முடியுமா? அனுப்பி என்னை திருநெல்வேலிக்கு அழைத்து 7 நிமிடம் என்னை பேசுகிறாங்க, கட்சியில் கழகத்தில் சேர சொல்லி. நான் அவர்கள்ட்ட சொன்ன தமிழ் தேசியம் அவங்களுக்கு விளங்கலை இந்த 7 நிமிடத்துக்குள்ளே. ரெண்டாவது என்ன சொல்கிறேன்னு தெரியல. நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யுங்க அம்மா, நன்றியுள்ள குடிமக்களாக இருக்கிறோம்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். அப்படியான வாய்ப்பு. அதே போல் நடிகர் விஜயகாந்த் கட்சி தொடங்கிய தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், ஆளுமை மிக்க ஒரு மிகப்பெரிய மனிதர் அந்த கட்சியில் எனக்கு பொறுப்பு வாங்கி தரேன்னு இதே மாதிரி வீட்டுக்கு மகள் அனுப்பி என்னை அழைத்து பாளையங்கோட்டையில் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. நான் போகலை. இன்றைக்கு அண்ணாச்சி வைகோ உங்களுக்கு தெரியும், நேரடியாகவே தொலைபேசியில் என்கிட்ட பேசி அழைப்பு கொடுத்தாரு. ஜோயல் உங்களுக்கு தெரியும் தானே, இன்றைக்கு திமுக இளைஞரணியில் மாண்புமிகு துணை முதலமைச்சருக்கு அடுத்த பொறுப்பில் இருக்கும் வழக்கறிஞர், என் வீட்டுக்கே 3 வாகனத்தில் வந்தார். அண்ணாச்சி வைகோ உங்களை அழைத்துட்டு வர சொல்லியிருக்காரு, வாங்கண்ணா உடனேன்னு. அப்படியெல்லாம் அந்த வாய்ப்புகளை நான் பயன்படுத்தியிருந்தால் நீங்கள் சொன்ன மாதிரி குறைந்த அளவு அமைச்சராகிறமோ இல்லையோ ஒரு சட்டமன்ற உறுப்பினராகலாம். இன்றைக்கு ஒரு 50,000 ரூபாய் என்ன நிதி ஓய்வூதியம் பெற்றுக்கொண்டு இந்த அரசியல் செய்யலாம். அதை நம்ம விரும்பலை. இல்லை, உங்களுடைய அந்த வைராக்கியத்துக்கு என்னதான் காரணம்? என்னென்னா உலகத்தில் தமிழர்கள் வாழாத நாடு இல்லை, ஆனால் தமிழர்களுக்கு ஒன்றும் நாடு இல்லை. அந்த நாட்டை ஈழத்தில் படைக்கிறார் தேசிய தலைவர் மேதகு. அவர் உருவாக்கிய அதற்கு எல்லா வகையிலும் ஒத்துழைத்து நாம் வாழ்வது பெரிதல்ல. நமக்கென்று நம்முடைய இனத்துக்கென்று ஒரு நாடு வேண்டும். நாடு இல்லாமல நாம் இருந்தோம். சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு இருந்தது, பக்கத்தில் ஈழ நாடு இருந்தது. இருந்ததை இழந்து விட்டு கிட்டத்தட்ட ஒரு குறைந்தது ஒரு 800 ஆண்டு காலம் நம்ம அடிமைப்பட்டு இருக்கிறோமே, நமக்கென்று ஒரு நாடு வேண்டும் என்ற அந்த உயர்ந்த இலக்கில் தான் எங்களுடைய வாழ்க்கையை ஒப்படைத்து கொண்டு நம்ம செயலாற்றி கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ உங்கள்கிட்டே சொல்லுவாங்க, அடிக்கடி இவர் கட்சி மாறினார். 24 ஆண்டுகள் ஐயா பல நெடுமாறனோடு தான் இருந்தேன், கட்சி மாறலையே இல்லையா? 1983 அவரோடு எங்களுக்கு தொடர்பு வந்தது. ஆனால் அன்றைக்கு ஐயா அவனுடைய கட்சி பேர் தமிழ்நாடு காமராஜர் காங்கிரஸ். அந்த காங்கிரஸோடு எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அதனால் அவருடைய போராட்டங்களில் பங்கெடுத்தோம், ஆதரவாக செயல்பட்டோம். இதையெல்லாம் உணர்ந்து தான் 88 அந்த காங்கிரஸுங்கிற பேரை எடுக்கிறேன்னு சொல்லி தமிழர் தேசிய இயக்கம் 1988 நவம்பர் 11 திருச்சியில் ஒரு பெரிய கூட்டம் கூட்டி எங்களையெல்லாம் சேர்த்தார். அதில் நாங்கள் செயல்பட்டோம். 2004ஆம் ஆண்டு பொடா சட்டத்தில் கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள் சிறையிலிருந்து, கடலூர் சிறையிலிருந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பால் விடுதலை பெற்று வந்த ஐயா பல நெடுமாறன் 2004 நாடாளுமன்ற தேர்தலில் அதற்கு முன்பு பொடாவுக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்ததற்காக திமுக தலைவர் ஐயா கலைஞரை அறிவாலயத்தில் போய் சந்தித்து நன்றி தெரிவிக்க என்னை அனுப்பினார் கடலூர்லேருந்து. அப்போ போய் நன்றி தெரிவிக்கும்போது அப்போ ஐயா கலைஞர் சொன்ன சில செய்திகளை வைத்துக்கொண்டு 2004 அவர் கலைஞர் ஐயாவை சொல்கிறது தோணு தப்பாக இல்லை. அது யாராவது தியாகங்கள் செய்தால் அந்த தியாகத்தை அறுவடை செய்யணுங்கிற நோக்கம் அவருக்கு இருக்கும். அது எப்படியாவது அறுவடை செய்து விட வேண்டும் என்று. அதனால தான் வேலூர் சிறையில் போய் வைகோவை பார்த்தார். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கிய பிறகு திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்த வைகோவை வேலூர் சிறையில் போய் பார்த்தார். ஐயா பல நெடுமாறன் இன்றைய மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை கடலூருக்கு அனுப்பி பார்க்க வைத்தார். இவர்கள் 2 பேரும் விடுதலையானாங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும் தானே, 40க்கு 40 வென்றது. பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் ஐயா நிறுத்திய வேட்பாளர்கள் 6 பேரை ரஜினிகாந்த் ரசிகர்கள் தோற்கடிக்கணும்னு பெரிய முயற்சி பண்ணாங்க.
அதனால தான் ஐயா கலைஞர் சொன்னார் 34 தொகுதியில் உறுதியாக வெல்வோம் என்று. ராமதாஸ் ஐயா சொன்னார் இல்லை 40 நமதே 4 நமதே 40 வென்றது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஐயா பழனிடமாறன் மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் நின்று வென்றிருந்தால், அண்ணாச்சி வைகோ அவருக்கு கிடைத்த தொகுதியில் அவரே நின்று வென்றிருந்தால், இந்த 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐயா பழனிடமாறனும் அண்ணாச்சி வைகோவும் 2004 நாடாளுமன்றத்துக்கு சென்றிருந்தால் உறுதியாக முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை இல்லை, என்னுடைய நம்பிக்கை. ஏன்னா இவர்களுக்கு அந்த ஆற்றல் உண்டு. நெடுமாற ஐயாவுக்கு இந்தியா முழுவதும் உள்ள மொழிவழி தேசிய இன தலைவர்கள் தொடர்பு உண்டு. அண்ணாச்சி வைகோவுக்கு இந்தியாவில் உள்ள அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள்ட்டையும் தொடர்பு உண்டு. அப்போ இந்த போரை நிறுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் இந்த 2 பேரும் குறைந்து 100 நாடாளுமன்ற உறுப்பினர்களை திரட்டி கொண்டு குடியரசுத் தலைவர் மாளிகையை முற்றுகையிட முடியும் இல்லையா? அந்த ஆற்றல் இந்தியா முழுவதும் பரப்புரை செய்ய முடியும். இந்திய அரசை ஒரு கட்டுக்குள் வைத்திருக்க முடியும். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் திமுக, அண்ணாச்சி வைகோ, மதிமுக ஆதரவில் தான் இன்றைக்கி இந்திய ஒன்றிய அரசு இயங்குது. அந்த வாய்ப்பை பயன்படுத்த இந்த 2 மாபெரும் தலைவர்களும் தவறிவிட்டார்கள். நான் ஐயா நெடுமாறன்ட்டே இதை நான் வலியுறுத்தினேன். ஐயாவுக்கு எனக்குமான முரண்பாடு அப்போ தான் வருது. 2வது 22 ஆண்டுகள் ஆகிவிட்டது காங்கிரஸ் கட்சியிலிருந்து இங்கே விலகி. 22 ஆண்டுகள் கழித்து மீண்டும் காங்கிரஸை ஆதரிக்கக்கூடிய நிலை எதற்கு ஐயா? அப்போது போராட்டத்தில் தன்னையே அர்ப்பணித்து கொண்டு தேசிய தலைவர் இயங்கிக் கொண்டிருந்த ஐயா பழனிடமாறன் இல்லையா காங்கிரஸை ஆதரித்து, அந்த காங்கிரஸ் அரசு ஆட்சியின் காலத்தில் தானே நம்ம முள்ளிவாய்க்காலை சந்தித்தோம் இல்லையா? அப்போ நம்ம எளிய தமிழனா ஒரு தொண்டனாக இருந்து சொல்கிறோம், தலைவர்கள் செவி மடக்கலை. அப்போ ஏழை சொல் அம்பலம் ஏறலைங்கிற கதை தானே. இப்போ இந்த ஏழை சொல் அம்பலம் ஏறி இருந்தால் இந்த 2 பேர் அன்றைக்கி சிப்பிப்பை ரவிச்சந்திரன் நிறுத்திட்டார். வைகோ போட்டியிடலை, தொகுதி கூடுதலாக கொடுக்கவில்லை ஐயா கலைஞர் என்ற ஆதங்கத்தில் எனக்கு வேண்டான்னு சொல்லி அவர் போட்டியிடலை. இப்போ இந்த 2 பேர் மட்டும் அன்றைக்கு நாடாளுமன்றத்துக்கு சென்றிருந்தால் தமிழ்நாட்டின் பிற நாடாளுமன்ற உறுப்பினர் திமுகவோ அதிமுகவோ எந்த கட்சியாக வேண்டும் இருக்கலாம், ஆதரிக்காவிட்டாலும் நெடுமாறன் ஐயா சொல்ல கருத்தையோ ஐயா வைகோ எடுக்கிற முடிவையோ எதிர்த்து களமாட மாட்டாங்க தானே. அப்போ 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒற்றுமையாக இருந்திருப்போம். ஒற்றுமையாக இருந்தால் இந்திய அரசை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருப்போம். போரை நிறுத்த நம்ம நிர்பந்தம் வைத்திருக்கலாம். இதுதான் என்னுடைய கருத்து. ஐயா கேட்கலை. இப்போ நீங்கள் எப்படி தமிழ் தேசம் மீது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மீது எவ்வளோ ஒரு அன்பு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறலாம் தெரியுது. இப்போ பழநெடுமாறனோ அல்லது வைகோவோ இன்னும் பல தலைவர்களோ ஏதோ ஒரு இடத்துல சமரசம் ஆகி அவங்களுக்கு ஏதோ அவங்களோட சப்போர்ட் நிலைக்கு போயிட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். தமிழ் தேசியங்கிறது இப்போ தமிழ்நாட்டில் எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நகர்ந்துருச்சேன். இப்போ ஒரு உண்மையை நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். 1000 முரண்பாடுகள் கருத்து வேறுபாடுகள் உண்டு, அது வேறு. தமிழ் தேசத்தை நோக்கி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 36 லட்சம் தமிழர்கள் வாக்களித்திருக்காங்களா இல்லையா? வரலாற்றில் என்றைக்கும் இல்லது. ஐயா பழனிடமாறனால முடியலை, ஐயாவுக்கு முன்னால் இருந்த தமிழர் தந்தை சி ஆதித்தனாரால் முடியலை, சிலம்பு செல்வர் மாப்போசியால் முடியலை இல்லையா? அதற்கு முன்பு ஐயா பெரியாரின் வாரிசு என்று சொல்லக்கூடிய சம்பத், சொல்லின் செல்வர் சம்பத் தமிழ் தேசிய கட்சினே தொடங்கினார் திமுகலேருந்து விலகி. தன்னுரிமை கோட்பாடு அடிப்படையை, சுயநிர்ணய கோட்பாட்டை அடிப்படையை கொண்டு தான் திராவிட நாடு என்பது போகாத ஊருக்கு புரியாத வழியை காட்டுகிறது, அண்ணா தவறாக வழி காட்டுகிறார், எனவே அவரிடம் இயங்க முடியாதுன்னு தனியாக திமுகலேருந்து விலகி 62 காலகட்டத்தில் தமிழ் தேசிய கட்சினே தொடங்கினார். அதில் தான் பல நெடுமாறலாம் பயணித்தவர். அவர்களால் முடியாததை நம்ம செந்தமிழர் சீமான் நாம் தமிழர் கட்சியின் மூலம் 36 லட்சம் தமிழர்களை வாக்களிக்கக்கூடிய அளவுக்கு 10 ரூபாய் கூட ஒரு வாக்காளனுக்கு கொடுக்காம தமிழ் தேசியத்தின்பால் வாக்காளர்களை ஈர்ந்தது மாபெரும் வெற்றி தானே. இல்லை, இது நம்ம வெற்றின்னு நம்ம சொல்லிட முடியுமா? நம்ம ஆட்சியை பிடிக்கணும், தமிழ் தேசியங்கிறது தமிழ்நாடு ஃபுல்லாக பறந்து விரிந்து இருக்கணும் அப்படின்லாம் காலகாலமாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு 36 லட்சம் மக்கள் மட்டும்தான் வாக்களிச்சிருக்காங்க, இதை மட்டுமே நம்ம வெற்றி அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா? இல்லை, அது வெற்றியை நோக்கிய பயணம் தானே. உங்களுக்கு இதுக்கு முன்பு அப்படி ஒரு 36 லட்சம் தமிழர்கள், குறைந்தபட்சம் 10 லட்சம் தமிழர்கள் தமிழ் தேசியத்தை ஏற்றவர்கள் இல்லையேங்கிற. அப்போ இது ஒரு அரசியல் மாற்றத்துக்கான அடித்தளம் தானே. வெற்றி பெற வேண்டும் தான் நீங்கள் சொல்கிற சரிதான். ஆனால் தமிழகத்தில் இப்போ விடுதலைக்கு பிறகு 47 விடுதலைக்கு பிறகு 52 முதல் பொது தேர்தல், 67 வரைக்கும் 20 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சி, 67 திராவிட முன்னேற்ற கழகம், 67 எப்படி வென்றது? 65 மொழி புரட்சி. அந்த மொழி புரட்சி மட்டும் நிகழாமல் இருந்ததா திராவிட முன்னேற்றங்கள் வென்றிருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அப்படியாப்பட்ட நிலை. ஏன்னா அது 57 தேர்தல் 62 தேர்தல் ஒப்பிட்டு நம்ம சில புள்ளி விளக்கத்தை கொடுக்க முடியும், நேரம் இருக்காது. ஆகையினால அது போன்ற ஒரு புரட்சி, ஒரு எழுச்சி மக்கள் மத்தியில் மாற்று அரசியலை நோக்கி வந்தால்தான் நீங்கள் சொல்கிற வெட்டி. இல்லை, அதான் அந்த மாற்று அரசியலை முன்னெடுக்கக்கூடிய ஒரு புதிய தலைவராக விஜய் இருக்காரு. விஜயும் இப்போ தமிழ் தேசியம்னு சொல்லிட்டாரு.
சீமான் எங்க ஒரு பக்கம் வந்து தமிழ் தேசியம் பேசினாலும் விஜயும் வந்து தன்னுடைய கொள்கையா தமிழ் தேசியம் அப்படிங்கறது அவர் தமிழ் தேசியம் அவர் தமிழ் தேசியத்தை இங்க வந்து கால்பதிக்க போறாரு. இல்ல தமிழ் தேசியத்தை அவர் சொல்லலையே. திராவிடமும் தமிழ் தேசியமே என்னுடைய 2 கண்கள்ங்கிறாரு. 2 கண்களுக்கு ஒரு பார்வை தான் இருக்க முடியும், 2 பார்வை இருக்க முடியாது இயற்கையில் இல்லையா? அப்போ அதுவே பிழை. அதை முதற் கோணல் முற்றிலும் கோணல் மாதிரி அதான் சீமான் கூட சொன்னார்ல, ஒன்று அந்த பக்கம் நெல் இன்னும் அந்த பக்கம் நெல். அதுக்கு அடுத்த அடி அவர் சொல்கிறார் பாருங்க, அதில் எனக்கு உடன்பாடு. இப்போ அடிப்படையாக இப்போ தப்பாக இருக்குங்க எங்க அடிப்படை திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்று சேராதா? திராவிடம் என்பது தமிழ் தேசத்துக்கு நேர் எதிரானது. இல்ல எதிரானதா இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், இதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், இதுல இருக்கக்கூடிய நல்ல செய்திகள் எதை திராவிடம் சாதித்திருக்கு நீங்க சொல்லுங்க. ஆட்சியை பிடிச்சிருக்காங்க, மக்களுக்கு நல்லது பண்ணிருக்காங்க, இலவச பேருந்து கொடுத்திருக்காங்க, மாசம் 1000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் திராவிடத்தில் தான். அதெல்லாம் கொள்கை. தமிழ் தேசியம் வந்தா என்ன பண்ண போறீங்க? இல்லையா, அதெல்லாம் கொள்கை கிடையாது. அது யார் வேண்டுமானாலும் செய்யலாம். ஆட்சியில் இல்லாத போது ஆளுநர் ஆட்சியில் நலத்திட்ட உதவிகள் நிறைய செய்திருக்காங்க, அது வேற. கொள்கை என்று பார்த்தால் தமிழ் தேசியத்திற்கு தமிழ் தேச கொள்கை இருக்குது. இப்போ குறைந்தபட்சம் நான் தன்னுரிமை கொள்கை நாங்கள் வச்சுருக்கிறோம். இப்போ ஐயா மணியரசன் தமிழ் தேசிய பேர் இயக்கம் தன்னுரிமை கொள்கை, அதில் தான் நான் இப்போ முரண்பட்டேன். நீங்கள் தன்னுரிமை மாநாடு என்று போடாமல் கூட்டாட்சி மாநாடுன்னு ஏன் போடுறீங்க? ஏற்கனவே கூட்டாட்சியில் தானே இருக்கிறோம் இல்லையா? இப்போ இது நீங்கள் சொல்கிற அந்த கூட்டாட்சி கோட்பாடு என்பது மு.க. ஸ்டாலின் கூட சொல்கிறார், முதலமைச்சர். மாநில சுயாட்சி, அவர் சுயாட்சிங்கிற சொல்ல வடமொழி சொல்ல பயன்படுத்துகிறாரு. நீங்கள் கூட்டாட்சி கொள்கையில் தான் இருக்கிறோம், இந்திய கூட்டாட்சி முறையில் தான் இயங்குது இல்லையா? அப்போ தன்னுரிமையை நோக்கி ஏற்கனவே தன்னுரிமை மாநாடு போட்டது தமிழ் தேச பேர், அன்றைக்கு MCPI மணியரசன் 1989. பிறகு நாங்கள் தன்னுரிமை பிரகடன மாநாடு போடும்போது எங்கள் மாநாடு கலைஞர் ஆட்சியால் தடை செய்யப்பட்டது, நூற்றுக்கணக்கான சிறைக்கு போனோம். அப்போ தன்னுரிமை என்பது சுயநிர்ணய உரிமை கோட்பாடு, அந்த கோட்பாட்டை நோக்கி பயணிப்பு தான் கொள்கையாக இருக்கமே தவிர நான் வந்து பள்ளிக்கூடம் திறந்தது, இலவச பேருந்து கொடுத்தது, மாதம் 1000 ரூபாய் கொடு. 1000 ரூபாய் கேட்டாங்களா? எங்கேயாவது தாய்மார்கள் மாதம் 1000 ரூபாய் கேட்டு ஒரு 100 பேர் பதாகை பிடித்துக்கொண்டு ஆர்ப்பாட்டம் நடத்த நீங்கள் செய்து காட்ட முடியுமா? காட்ட முடியாது. மதுபான கடைகளை திறப்பது, மதுபான கடைகளை மூடத்தான் மக்கள் போராடுறாங்க தவிர திறக்க சொல்ல மதுபான. நான் என்ன கேட்குறேன், இப்போ இதெல்லாம் வந்து மக்கள் கேட்டாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. மக்கள் கேட்கல, ஆனால் இதெல்லாம் வந்து அவங்க அறிவிப்பாக கொடுத்து ஆட்சியும் பிடிச்சிட்டாங்க. நம்ம தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு மட்டுமே இருந்தால் இது கதைக்காக இல்லை, ஆட்சிக்கு வருகிற நோக்கத்தில் தானே பேசுகிறோம், அது உடனே வராது. இப்போ அந்த மாதிரி தருணத்தில் நம்ம விஜயை வந்து கொஞ்சம் ஆதரிச்சு நம்ம நிலைப்பாடு எடுக்கிறதுல என்ன சிக்கல்? விஜய் என்ன அவருடைய கொள்கையை சொல்லட்டும், கொள்கையை சொல்லலையே. நீங்கள் சொல்லக்கூடிய 36 லட்சம் மக்கள் வந்து தமிழ் தேசியத்துக்காக சீமான் அதை பற்றி பேசுறதுனால வாக்களிச்சிருக்காங்க. இப்போ கூடுதலாக இன்னொரு நபர் வராரு, அவரையும் சேர்த்துட்டு தமிழ் தேசியம் இவர் பேசுறாருன்னு சொல்லி அவர் என்கரேஜ் பண்றாரு. அவர் தமிழ் ஆட்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் முழுமையான தமிழ் தேசியம் பேசலையே. ஒரு முதல்ல நான் சொல்றேன், உங்களை மாதிரி ஊடகவியலாளருக்கு ஒரு நாளைக்கு சந்திக்க சொல்லுங்க. சந்திச்சு ஒரு மணி நேரம் நீங்கள் இல்லை, ஊடகவியல் சந்திப்புனா ஆயிரக்கணக்கில் வந்துடுவாங்க, அது விஜய்னா. அது மாதிரி ஒரு மணி நேரம் பத்திரிகையாளர் சந்திப்பு, தன்னுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு, எதிர்கால இலக்கு சொல்லுங்க, அப்புறம் பேசுவோம். எதுவுமே சொல்லாமல் வெறும் ரசிகர்கள் கூட்டத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் உங்களுக்கு தெரியும் தானே, போகிற இடமெல்லாம் எப்படி வந்து இந்த அவர் பேர் புஷி ஆனந்தா, அவர் என்ன பேச்சு பேசுகிறார் மேடையில் நீங்கள் பார்க்குறது தானே. இந்த கோயம்புத்தூரில் இங்கே அதுவும் ஒரு பயிற்சி, அது கூட்டமும் கிடையாது, கட்சி தொண்டர்கள் அந்த வாக்குச்சாவடி முகவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பயிற்சி கூட்டத்திலே தள்ளு முள்ளு இருக்கைகளை தூக்கி அடிக்கிறான். புஷி ஆனந்தன் பொதுச் செயலாளர் மேடை வாடா போடான்னு பேசுகிறாரு. இது ஒரு அரசியல் நாகரிகமா? நான் என்ன சொல்கிறேன், நான் வந்து மக்கள் தலைவர் எம்ஜிஆரை பார்த்தவன், எம்ஜிஆருடைய அரசியலை பயின்றவன், எம்ஜிஆருடைய ஆட்சியை பார்த்தவன். எம்ஜிஆர் எப்படிப்பட்ட கதாபாத்திரங்களில் நடித்து மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்றார், கொள்கை கோட்பாடு லட்சியங்களை சொல்லி தமிழ் உணர்வு தொடர்பான தகவல்களை அல்லது பொருள்கள் அந்த பாடல் வரிகள்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட லஞ்ச லாவணிய ஊழலுக்கு எதிரான கருத்து, ஒரு அடிமைப்பட்ட இனத்தின் விடுதலைக்கானவர், நியாயத்துக்கு போராடக்கூடியவர், அறவழியில் சிந்திக்கக்கூடியவர், தேவையான மரவழியிலையும் போராடி நியாயத்தை வென்றெடுக்கக்கூடிய கொடை வள்ளல். இது மாதிரி இருந்த மக்கள் தலைவர் எம்ஜிஆராலேயே ஒரு தூய அரசை, ஒரு லட்சியம் சார்ந்த அரசை, ஒரு கொள்கை சார்ந்த அரசை கொடுக்க முடியலை. அவருக்கு பிறகு விஜயகாந்தை பார்த்தோம் இல்லை, எத்தனையோ நடிகர்கள் கட்சி தொடங்கியதை பார்த்தோம். உலக கதாநாயகன் கமலஹாசன் என்னானார்? நான் கமலஹாசனை போய் என் தம்பி சீமான் வீட்டில் போய் சந்தித்தது கட்சிக்குள்ளேருந்து எதிர்த்தேன். நீங்கள் போய் சந்தித்திருக்கக்கூடாது, தேவையல்ல, மாற்று அரசியல் என்று நாம் தமிழர் கட்சி நீங்கள் மக்கள் முன்னால் வைக்கிறீங்க, அவரும் மாற்று அரசியல் என்று மக்கள் நீதி மையத்தை முன் வைக்கிறார். இப்போ ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கா இல்லையா? நீங்கள் முன்வைக்கும்போது அவரை போய் நீங்கள் ஆதரிச்சிங்கன்னா என்ன வகையில் அது இல்லை? அப்போது நான் என்னுடைய புரிதலுக்காக கேட்குறேன், அப்போ நீங்களாம் தான் வந்து விஜய் ஆதரிக்கக்கூடாதுன்னு சொல்லி சீமானுக்கு அட்வைஸ் கொடுக்குறதா? இல்லை, நாங்கள் சொல்லலை, நாங்கள் சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார். அவர் ஆதரிக்க வேண்டாம், அது தேவையில்லை,
அவரை வேணால் விஜயை வேணால் நாம் தமிழர் கட்சியில் சேர சொல்லுங்கள், ஒரு 10 ஆண்டுகளாம் பயணிக்க சொல்லுங்கள், அடுத்த தலைவராக வர சொல்லுங்கன்னு எவ்வளோ சொல்லி பார்த்தோம். அவர் கேட்கல. கடைசியில் ஒரே நாளில் அந்த பக்கம் நெல் இல்லை இந்த பக்கம் நெல், அதையும் நான் கண்டித்தேன். செத்து போங்கன்னு சொல்லக்கூடாது தம்பி அப்படின்னு சொல்லி அவர் கடைசி நேரத்தில் மறுத்து பேசிட்டார் இல்லையா. திராவிடமும் தேசியமும் 2 கண்கள் அப்படிங்கும்போது 2 கண்களுக்கு இயற்கையில் ஒரு பார்வை தான், 2 பார்வை இருக்க முடியாது. திராவிடத்துக்கு எதிரான நிலைப்படம் தமிழ் தேசியம் 100 ஆண்டுகால வரலாறு, இது 2 எப்படி ஒன்றா சேர்க்க முடியும் என்கின்ற கோட்பாட்டில் சீமான். அப்போ வந்து திராவிடத்தை விஜய் விட்டா நீங்களாம் ஏற்றுப்பீங்க? முழுமையான தமிழ் தேசியத்தை பேசட்டும். தமிழ் தேசியம் தான் என்னையுடைய என்ன பேசணும் விஜய் தமிழ் தேசியத்தை பற்றி என்ன அவர் கொள்கை வெளியிடணும். அவர் கட்சியினுடைய கொள்கை, ஒவ்வொரு கட்சியும் கொள்கை இருக்கு இல்லையா. இப்போ கொள்கை 5 தலைவர்கள் போட்டிருக்காரு, அதுல வந்து ஒரு 2-3 பேர் தமிழ் ஆட்கள் இருக்காங்க. இதுக்கு மேல உங்களுக்கு தலைவர்கள் படம் போட்டாலே முழுமையான கொள்கை ஆயிருமா? அதிகாரப்பூர்வமாக கொள்கையை வெளியிடணும். இதுதான் வெற்றி கழகத்தினுடைய கொள்கை. என்ன வெற்றி கழகம்? தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை இதுதான், இலக்கு இதுதான். இப்போ சீமான் சொல்கிறால இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலைன்னு ஒரு முழக்கத்தை வைக்கிறார்களே, அந்த முழக்கத்துக்குள்ளே தான் நாங்களாம் இருக்கிறோம். அது மாதிரி ஒரு இலக்கை நோக்கி அவரை வெளிப்படையாக ஒரு கொள்கை அறிக்கை வெளியிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். தமிழ் தேசியம்தான் எங்களுடைய கொள்கை, மொழி இனம் நிலத்துக்காக தான் நாங்கள் பாடுபடுறோம், அதற்காக தான் நான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன். இப்போ திராவிடத்திடம் அடிமைப்பட்டு கிடக்கு, இந்தியத்திடம் அடிமைப்பட்டு கிடக்கு, இந்துத்துவட்டம் அடிமைப்பட்டு கிடக்கு, தமிழ் மொழியும் இனமும் நிலமும் அதை மீட்கிறது என்னுடைய வேலை. கச்சத்தீவு மீட்க வேண்டும். காவிரியில் 1970க்கு முன்னால் இருந்த உரிமை நமக்கு கிடைக்கப்பட வேண்டும். அதே மாதிரி முல்லை பெரியார் அணையில் 1970க்கு முன்னால் இருந்த அந்த 152 அடி நீர்மட்டம் கிடைக்கணும். அதுக்காக தான் நான் போராடுறேன். தமிழ் ஆட்சி மொழியாக பயிற்று மொழியாக தமிழ்நாட்டில் முதல்ல தமிழில் பேசுகிறாரா? எனக்கு அதுக்கு மட்டும் சொல்லுங்கள். 5 நிமிடம் பேசுனா தமிழத்தில் தான் பேசுகிறாரே தவிர தமிழ் சொற்கள் வர மறுக்குது விஜயனுடைய நாக்கில். இதை நான் எப்படி ஏற்கிறது? அறிஞர் அண்ணா சரியாக தவிர அறிஞர் அண்ணா எப்படிப்பட்ட பேச்சை பேசினார்? ஐயா கலைஞர் எப்படி பேசினார்? நாவலர் நெடுஞ்செழியன் எப்படி பேசினார்? பேராசிரியர் அன்பழகன் மறைந்த தலைவர்கள் எப்படியெல்லாம் பேசி இந்த தமிழ்நாட்டு மக்களை திராவிட அரசியலுக்குள் ஈர்த்தார்கள். அது மாதிரி ஈர்க்கிற நல்ல தமிழில் தேவையான ஆங்கிலம் பயன்படுத்தலாம், ஆங்கிலம் கூடாது என்பது அல்ல, தேவையின் பற்றி பயன்படுத்தலாம். ஆனால் நடிகர் விஜய் பேசுகிற பேச்சில் 5 நிமிட உரையாடலில் எத்தனை சொற்களில் தமிழ் பேசுகிறது எனக்கே புரியலையே. அதான் உங்களுக்கு புரியாமல் இருக்கு, ஆனால் நிறைய பேருக்கு புரியுது, இளைஞர்களுக்கு புரியுதே அப்படிங்கிற இளைஞர்களுக்கு அவர் நடிக்கிறது புரியுது பாருங்க. அது மாதிரி தான் சொல்லாடல. அதான் இப்போ இளைஞர்கள் பட்டாலும் சீமானை தாண்டி இப்போ விஜய் பக்கம் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம கண் கூட பார்க்குறோம். அதுதானே அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை திட்டம், அசைன்மெண்ட். இல்லை யார் கொடுத்துருக்கான்னு உங்களுடைய கணிப்பில் இருக்கு? யார் கொடுத்துருக்கான்னு அதிகார வர்க்கம், ஆளுமை. இப்போ உதாரணத்துக்கு பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக சீமான் பேசுவது போல் ஒரு தோற்றம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த தோற்றம் கிடைப்பதற்கு நடிகர் விஜயனுடைய அரசியலும் ஆளும் வர்க்கத்திற்கு பயன்பட்டிருக்கு. அவருக்கு ஆளும் வர்க்கம் அவரை அப்படி அடிபணியை வைப்பதற்கான நிறைய விடயங்கள் அங்கே இருக்குது. அந்த ரசிகர்கள் பட்டாளம் வந்து அவர் பின்னாடி இருக்கிறத நம்ம பார்க்குறோம்ல, இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இப்போது இளைஞர்கள் ஒரு பக்கம் சீமானுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறாங்க, இன்னொரு பக்கம் விஜயும் புதுசாக வர்றதுனால அப்போது இந்த இடத்துல சீமான் வர்சஸ் விஜய் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது இல்லை. இப்போ தமிழ் தேசியம் அவர் ஒரு பக்கம் வந்து நீங்கள் முன்னெடுக்கிறதே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு பக்கம் சீமான் அவர்கள் கடுமையாக பேசிகிட்டு இருக்காரு தமிழ் தேசியத்தை பற்றி. மக்களை வந்து கவரக்கூடிய இடத்துல சீமான் இருக்காரா அல்லது விஜய் இருக்காரான்னு பார்க்கும்போது விஜய்க்கு ஆப்வியஸ்லி அவரோட ஒரு அதிகமாக போகிற தேர்தல் முடிவில் தான் நீங்கள் உறுதி செலுத்த முடியும். நீங்கள் வெல்லுவார் என்று நாம் தமிழர் கட்சியை விட கூடுதலான வாக்குகளை பெறுவார் என்று முன்னக்கூட்டி எப்படி சொல்ல முடியும்? இவங்க உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. 2016 2 சட்டமன்ற தேர்தல், 2 நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி மன்ற தேர்தலில் தங்களுடைய வாக்கு வங்கி நாம் தமிழர் கட்சி உறுதிப்படுத்தியிருக்கு. ஒரு தேர்தல் ஆணையத்தால் ஏற்பிசைவு அளிக்கப்பட்ட ஒரு கட்சியாக இருக்குது. விரும்பிய சின்னமும் இப்போ அவருக்கு கிடச்சிருக்கு. நடிகர் விஜயினுடைய அந்த கட்சியினுடைய வாக்காளர்களை நம்ம எப்படி உறுதிப்படுத்த முடியும்? அது ஏதாவது ஒரு தேர்தல், ஏன் இவர் வந்து இப்போ ஈரோட்டு இடைத்தேர்தல் தன்னுடைய வேட்பாளர் நிறுத்தி வாக்காளர்கள் உறுதிப்படுத்தியிருக்கான வாய்ப்பு கிடைச்சதில்ல, ஏன் அது நழுவ விட்டார் இல்லையா? அப்போ வருகிற 2026 சட்டமன்ற பொது தேர்தலை விட்டு 234 தொகுதியிலையும் தமிழக வெற்றி கழகம் வேட்பாளர்களை நிறுத்த போகிறதா சொல்கிறாங்க. நிறுத்தட்டும், நிறுத்தி தேர்தல் முடிவு வரட்டும், அதுக்கப்புறம் பேசுவோம். வாக்காளர் இப்போ ரசிகர்கள் என்பவர்கள் திரைப்படத்தில் நடிகர் விஜய் நடிப்பதை மட்டும் ரசிப்பார்கள். அவர்கள் எல்லோரும் விஜய் கட்சிக்கு வாக்களிப்பார்கள் என்று எப்படி சொல்ல முடியும்? எல்லாரும் எல்லா கட்சியிலும் இருப்பாங்க இல்லையா? இப்போ நாம் தமிழர் கட்சியில் நிறைய சுவைஞர்கள் விஜய்க்கு இருக்கிறாங்க. அவங்க விஜய்க்கு வாக்களிப்பார்களா, நாம் தமிழர் கட்சிக்கு வேலை செய்வாங்களா என்ற வினா வருது தானே. ஆரம்பத்தில் வந்து சீமான் அவர்கள் ரொம்பவுமே விஜய்க்கு ஆதரவு நிலைப்பாட்டில் எடுத்தார். இப்பயுமே ஒரு சில இடங்களில் சப்போர்ட் பண்ணி தான் பேசுகிறார். இவங்க 2 பேர் கூட்டணி சேர்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு இளைஞர்கள் ஒரு குரூப் நினைக்குது. அதை எப்படி பார்க்குறது? அது கூட்டணி சேர்ந்தானே இப்போ செந்தமிழர் சீமான் சொல்கிறார் அல்லவா, என்னுடைய கொள்கை
என்பது என் கட்சிக்கு இருக்குது. என் கொள்கையை ஏற்றுக்கொண்டு கூட்டணி என்று வந்தால் என் தலைமை ஏற்றுக்கொண்டு நடிகர் விஜய் தான் சேர்த்துக்கொள்வாங்கிறாரு. அது அவங்க தான் பேசணும். விஜய் தான் வரணும்னு நினைக்கிறேன். ஆமாம், விஜய் தான் வரணும். அவர் தானே இப்போ கட்சி தொடங்கியிருக்காரு. சீமான் பல தேர்தலை சந்தித்து களமாடியவர் அல்லவா, பல்வேறு உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்காரு. இன்றைக்கும் களத்தில் நிற்கிறாரு. இப்போ மே 18, இப்போ உங்கள்கிட்ட ஒரு வினாவாக கேட்கல, வினா போல் ஒரு தோற்றவர். மே 18 இப்போ கொடிசாலை கோவையில் மிகப்பெரிய கூட்டம் செந்தமிழர் சீமான் தலைமையில் நடைபெற போது நாம் தமிழர் கட்சி சார்பில். அதே போல் தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் மிகப்பெரிய அளவில் அது தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறாங்க. இப்போவும் நடத்துகிறாங்க. நடிகர் விஜய்க்கு இதில் என்ன பார்வை? வரும். மே 17 இருக்கும். இல்லை, நாள் கிட்ட நெருங்கிட்டு மே 17, 18, 19 இந்த 3 நாட்களும் உலகத் தமிழர்களுக்கு துயர் மிகுந்த துன்பியல் காலமாகும். இந்த காலத்தை அந்த முள்ளிவாய்க்கால் நாம் படுகொலை செய்யப்பட்ட நம்முடைய இனத்தவர்களுக்கு ஒரு ஒரு வணக்கம் செலுத்துகிற அந்த நினைவை மக்களிடமிருந்து அகலாமல் பாதுகாக்கிற, ஏன்னா அது மிகப்பெரிய வலி மிகுந்த காலம். அதை நம்ம நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறோம். அந்த நினைவுபடுத்துகிற நோக்கம் நமக்கு தமிழ் ஈழம், நடிகர் விஜய், தமிழக வெற்றி கழகம். நிலைப்பாடு என்ன? இன்னும் 2 நாள் தான் இருக்குது. இது வரைக்கும் வாய் திறக்கலையே. குறைந்தபட்சம் அவர் பங்கெடுக்காட்டிலும் ஆங்காங்கே ஒரு வீரவணக்க நிகழ்ச்சி நடத்துங்க. அந்த போரில் மாண்டு மடிந்த அப்பாவி மக்கள் போராளிகளுக்கு ஒரு தமிழ் தேசியம் என்றால் அதுதானே. அந்த தமிழ் தேசிய கண்ணோட்டத்தோடு ஈழத்தில் மாண்டு மடிந்த அந்த நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளுக்கும் போராளிகளுக்கும் ஒரு வீரவணக்க நிகழ்ச்சி நடத்துங்கன்னு இன்னை வரைக்கும் செய்து கொடுக்கலே. இந்த அரசியலை எப்படி நம்ம பார்க்க முடியும்? எனவே தமிழ் தேசியத்துக்கும் அவருக்கும் ஒரு பொருத்தமான சூழல் இன்றைய வரைக்கும் இல்லை. அது அவர் அறிவிக்கவும் இல்லை. அது 19 திராவிட தேசியமும் திராவிட தேசியம்னு முதல்ல என்ன சொல்கிறோம் நம்ம கேட்போம். நடிகர் விஜய் அதான் நான் சொல்கிறேன். 1 மணி நேரம் உங்களை போன்ற ஊடகவியலாளர்களை சந்தித்து நீங்கள் கேட்கிற வினாக்களுக்கு அவர் விடை சொல்லட்டும். அப்புறம் நான் ஏற்கிறானா எதிர்க்கிறானா அல்லது மறுக்கிறானாங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். அவங்களும் பார்த்து அதை பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. வணக்கம், வாழ்த்துகள். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல்.